ஹலோ, முக்கியமாக வந்து அமைச்சரவை செயலாளர் பொருளாளர் ஏஓஎஸ் சொல்ல மறந்துட்டுனாங்க. இந்த 4 பேர் இல்லைன்னா 4 பேர் இல்லை. உண்மையா அந்த அமைச்சரவை சுதந்திரமாக வந்து கோவிலில் செயல்படுறதுக்கு காரணமே, ஆளுநர் எல்லா சமயங்களும் போவதற்கு காரணமே. அதில் ஸ்ரீதர் வந்து எனக்கு தேசிய இயக்கத்தில் ரொம்ப பழக்கம், அதிகமாக பேச மாட்டார், ஆனால் கொடுக்குற பொறுப்பை சிறப்பாக செய்யக்கூடிய ஆள். அப்படி ஸ்ரீதர் வந்து அவருடைய அனுபவத்தின் வாயிலாக ஒரு அமைச்சரவை தானாக இயங்குகிற ஒரு அமைச்சரையாக மாற்றிய பெருமை அந்த அமைச்சரவை பொறுப்பாளர். சேவையில் பெருமிதமான விருதுகள் வழங்கும் விழாவின் நாயகன் அதிமா பிரபாகரன் உள்ளிட்ட அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேபினட் எல்லாம் முயற்சி பண்ணி ஏறக்குறைய 150 சங்கங்களுக்கு விருதுகளை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. அதெல்லாம் தரத்துக்கு முன்னாடி உங்கள் அனைவரின் சார்பாக நாம் ஆளுநருக்கு ஒரு விருது தர வேண்டும். காளை மாட்டையும் கறவை மாடாக மாற்ற தெரிந்த வித்தைக்காரர் மந்திர மாமணி ஆளுநர் அவர்களே, உங்களுக்கு எங்களின் சார்பாக அத்தனை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்ம பிஐடி பேசும்போது அதை பற்றி ஃபுல் விளக்கம் சொல்லிட்டாலும் நமக்கு எல்லாம் தெரியும், புதுசாக சொல்ல தேவையில்லை. இந்த விழா வந்து விருதுகளை வழங்கும் விழான்னு சொல்லலாம் கூட. இது நன்றி தெரிவிக்கும் விழா, அறுவடை பெருவிழா. இந்த ஆண்டு முழுவதும் உழைத்த வீரர்களுக்கு சாமரம் வீசும் விழா, இப்படி வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த சிற்பம்லாம் வந்து கல்லில் செய்வோம், மரத்தில் செய்வோம். நம்ம ஆளுநர் அவர்கள் வியர்வையில் வடித்த சிற்பம், வியர்வைக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்காரு. அது பின்னாடி போனாங்க. நாம் இந்த ஆண்டு முழுவதும் கஷ்டப்பட்டோம், ஆத்மார்த்தமாக உழைத்தோம், விருதுகளை எதிர்பார்த்து உழைக்கலை. ஆனாலும் கூட உங்களுக்கு செய்யும் ஒரு நன்றி பாராட்டு விழாவாக தான் இதை வச்சிருக்காரு. அதற்காக பாடுபட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் ஆளுநர் சொன்னது மாதிரி இந்த விருதுகளை மயிலே தவறிவிட்ட அத்தனை நண்பர்களுக்கும், இனி வருவாண்டுகளில் 100% சங்கங்களும் இதே விருதுகளை வாங்க வேண்டும் என்ற வைராக்கியத்தில் அமைந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி.